பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ அதற்கு காரணமாயிருக்கிறவருக்கு கேடு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித திருத்தந்தை பெரிய லியோ அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. புனித பெரிய லியோ அவர்களை நினைவு கூறுகிற இந்த தருணத்திலும் கூட நம்முடைய தற்போதைய திருத்தந்தை லியோ அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்காகவும் செபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய 45வது திருத்தந்தையாக பணியாற்றியவர்தான் புனித பெரிய லியோ அவர்கள். முதலில் பெரிய லியோ, மகா லியோ என்று அழைக்கப்பட்ட அடைமொழி இவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். 452 அட்டிலா என்கிற ஒரு மன்னன் இத்தாலி நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தபோது அந்த படையெடுப்பு நிகழாமல் அவனை தடுத்து நிறுத்தி இத்தாலி நாட்டை பாதுகாத்த பெருமைக்குரியவராக புனித லியோ அவர்கள் போற்றப்படுகிறார்கள். 451ஆம் ஆண்டில் ஒரு பொதுச்சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பொதுச்சங்கத்தில் ஒரு பெரிய விவாதம். இயேசு கிறிஸ்து யார்? அவர் உண்மையிலேயே கடவுளா அல்லது உண்மையிலேயே மனிதனா? சில பேர் அவரை முழுமையான கடவுள் என்று சொன்னார்கள், இறை இயல்பு உடையவர். இன்னும் சில பேர் அவர் முழுமையான மனிதர், மனித இயல்பை தாங்கியவர் என்று சொல்லி விவாதங்கள் நடைபெற்றது. அந்த தருணத்தில்தான் புனித பெரிய லியோ அவர்கள் அந்த பொதுச்சங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% உண்மையிலேயே கடவுள் தன்மை கொண்டவர், 100% உண்மையிலேயே மனித இயல்பை கொண்டவர் என்று சொல்லி அவர் முழுமையான இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியவர் என்கிற தெளிவை முன்வைத்தார். பல கருத்து மோதல்கள் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த போதிலும் கூட அந்த கருத்து மோதல்களை எல்லாம் அவர் தீர்த்து வைத்தவராக இருக்கிறார். அருட்பணிகள் திருச்சபையில முறையாக நடைபெறுவதற்கும் தவறுகள் எல்லாம் திருத்தப்படுவதற்கும் ஒழுங்குமுறைகளை எல்லாம் சரி செய்து திருச்சபையை சீரமைப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டி தன் அதிகாரத்தை பயன்படுத்தியவராக இருக்கிறார். ஸ்பெயின் நாட்டில் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பிரிசீலிய கொள்கை என்கிற ஒரு கொள்கை, அதாவது இந்த மனித உடலானது தீமையானது என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. அந்த கொள்கை இந்த மனித உடல் மிகவும் தீமையானது என்பதை வலியுறுத்துகிறது. அந்த பிரிசீலிய கொள்கையை எதிர்த்து அந்த கொள்கை தவறானது என சுட்டிக்காட்டி அந்த கொள்கையை கண்டிக்கிறார். இந்த உடலானது கடவுள் வாழும் இல்லம், இது கடவுளின் ஆலயம் என்பதை உறுதிபட எடுத்துச் சொன்ன திருத்தந்தையாக இவர் விளங்குகின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு மாற்றங்களுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் முறையான விசுவாசத்திற்கும் ஒழுக்க முறைகளுக்கும் பெயர் போனவராக இருந்ததனால்தான் இவரை பெரிய லியோ என்று அழைப்பதற்கான காரணமாகவே அது அமைந்திருக்கிறது. 461ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாள் இவர் இறைவனடி சேருகிறார். இவரது உடலை புனித பேதுருவினுடைய பெருங்கோவிலில் அந்த முற்றத்தில் அடக்கம் செய்து வைக்கிறார்கள். பின்னர் 688ஆம் ஆண்டில்
அவரது உடலை கோவிலுக்குள் அடக்கம் செய்கிறார்கள். அவருடைய கல்லறையின் மீது சிறப்பான விதத்தில் ஒரு பலிப்பீடமும் கட்டி அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாடினுடைய முதல் வாசகத்தில் நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள், நேர்மையான உள்ளத்துடன் அவரை நாடி தேடுங்கள். ஆண்டவரை நம்புவோருக்கு அவர் தம்மை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஒருபோதும் ஞானம் குடியிருப்பதில்லை என்பதை தெளிவுபடுத்தி, எவரிடத்தில் அன்பு இருக்கிறதோ, நீதி நேர்மை இருக்கிறதோ, அவரிடத்தில் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். கடவுள் அவருடைய உள்ளத்தில் வாழ்கிறவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம். அதனையே இன்றைய நாளின் பதிலுரை பாடல் மிக அழகான வார்த்தைகளால், ஆண்டவர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறார். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த திருப்பாடலை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். அவர் என் அமர்வுகளையும் நான் எழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறவர் நமது ஆண்டவர். நான் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடை உடை பாவனைகள், என்னுடைய அசைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஐயோ, நான் கஷ்டப்படுகிறேனே, துன்பத்தில் இருக்கிறேனே, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிறதே, பிரச்சனைகள் இருக்கிறதே, ஆண்டவருக்கு இது தெரியவில்லையா? ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், எனக்கு பதில் தருவதில்லையே என்கிற ஏக்கமும் கலக்கமும் சந்தேகமும் சில நேரங்களில் நமக்கு வரும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிறார் என்பதை உணர்வோம். பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு காரணமாயிருக்கிறவருக்கு ஐயோ கேடு என்கிறது இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம். அப்படிப்பட்டவர்களுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழக்கடலில் அவரை தள்ளுவது அவருக்கு நலம் என்றும், பாவம் செய்யும் போது அதை கண்டித்து திருத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது நற்செய்தி. நம்முடைய குடும்பத்தில் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த தவறுகளை ஊக்கப்படுத்துகிறோமா அல்லது அந்த தவறுகளை நாம் கண்டிக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கிறார்கள் என்றால் குறிப்பாக ஆலயத்திற்கு வருவதில்லை, ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதில்லை, தேவ நற்கருணைக்கு முழுமையாக தயாரிப்பதில்லை. இப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்தக்கூடிய பொறுப்புணர்வை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நேரம் கடந்து உறங்கும் போது, நேரம் கடந்து உணவை உட்கொள்ளும் போது, பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று நேரம் கடந்து வருகிற போது அவர்களை கண்டித்து அவர்களை ஒழுங்கான முறையில் வளர்க்கிறோமா? சிந்திக்க வேண்டும். பாவ சோதனைகள் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு காரணமாயிருக்கிறவருக்கு ஐயோ கேடு. இப்படி பாவச் செயலில் ஈடுபடுகிற போது அந்த பிள்ளைகளை கண்டித்து திருத்தக்கூடிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு, என்னை போன்ற ஆன்மீக தலங்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த பொறுப்பும் கடமை உணர்வும் இருக்கிறது. நாம் தான் இந்த சமுதாயத்தை, நம் பங்கு திரு அவையை, நம்முடைய அன்பியங்களை, நம்முடைய குடும்பங்களை திருத்தி கட்டமைக்கக்கூடிய, இறை விசுவாசத்தில் வளர்க்கக்கூடிய, நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கக்கூடிய, சமூக பற்றும் ஆர்வமும் உடையவர்களாக வளர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமை உணர்வும் நமக்கு இருக்கிறது. இதை உணர இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர்தான் இன்றைய நாளின் புனித பெரிய லியோ அவர்கள். அவருடைய படிப்பினைகளின்படி நாமும் வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாயிருப்போம். ஆமீன்.